الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وحشر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون حتى إذا أتوا على وادي النمل قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய புனிதமான மாதங்களில் ஒன்றாகிய ரஜபுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்று வானலோகத்தில் முன்னைய நபிமார்களை எல்லாம் சந்தித்து இறுதியாக அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஈமானுடைய அடையாளம் தொழுகை, அந்த தொழுகையை விதியாக்கிய கடமையாக்கிய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்தித்து தொழுகையை அல்லாஹு தஆலா விதியாக்குகின்றான், கடமையாக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக கதைத்த, பேசிய, சந்தித்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தில் விசேஷமாக சந்தித்தார்கள். சந்திக்கும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். இது கதை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்தின் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த நேரத்திலே தேமி தேமி அழுகிறார்கள். காரணத்தை கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்து மிக அதிகமாக அமல் செய்திருக்கிறார்கள், மிக அதிகமாக ஜக்காத் கொடுத்திருக்கிறார்கள், மிக அதிகமாக தொழுதிருக்கிறார்கள், மிக அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய உம்மத்து, உங்களுடைய சமூகம் இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்தவர்கள், கடைசி நபியாகிய உங்களை ஏற்றவர்கள். ஆனால் நாளை மறுமையில் எல்லோரை விடவும் முந்தி விடுவார்கள், சுவர்க்கத்துக்கு முதலாவது போய்விடுவார்கள்.
சிறந்ததொரு சமூகமாக, உம்மத்தாக இந்த சமூகம் மறுமையில் அடையாளப்படுத்தப்படுவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த நேரத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு நாளைக்கு 50 வேளைகள் 50 நேரங்கள் தொழ வேண்டும் என்று கடமையாக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை ஏற்று மீண்டும் திரும்பி வருகிறார்கள். வரும்போது அதே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. வருகிற போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதனை கடமையாக ஆக்கியிருக்கிறான், என்ன கட்டளையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது வானத்தை கடந்து வருகிற போது கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனது உம்மத்துக்கு, எனது சமூகத்துக்கு ஒரு நாளைக்கு 50 நேரங்கள் தொழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நானும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஒருவன் என்ற உணர்வோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பனு இஸ்ரவேலர்களோடு வாழ்ந்திருக்கிறேன், மார்க்க கடமைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கிறது, நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய உம்மத்து லா துதீக், அந்த உம்மத்துக்கு சக்தி இல்லை, அந்த உம்மத்தால் முடியாது, ஒரு நாளைக்கு 50 வேளைகள் தொழ முடியாது முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று அதை குறைக்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் போகிறார்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வருகிற போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், இப்போது என்ன நடந்தது? சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா 40ஐ 5ஆக குறைத்து 50ஐ 5ஆக குறைத்து 45 வேளைகள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லுங்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 தடவைகள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் இன்னும் குறையுங்கள், இன்னும் குறையுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 தடவைகள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள் அந்த வானலோகத்திலே. இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹம்மதே, 5 நேரம் நீங்கள் தொழுகையாக வேண்டும், இதைவிட குறைக்க முடியாது. இப்போது கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற நேரத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கேட்கிறார்கள், முஹம்மதே, உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா எத்துணை நேரத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறான் தொழுவதற்கு? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 நேரங்கள் அல்லாஹு தஆலா தொழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறான். இதனை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பாருங்கள், அவர்களுடைய சமூகம் அல்ல நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் என்றாலும் ஒரு நபி இன்னும் ஒரு சமூகத்தை பார்த்து, சமூகத்துடைய நிலைமையை பார்த்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். சமூக அக்கறையோடு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்து அவர்களால் ஒரு நாளைக்கு 5 நேரமும் தொழ முடியாது, இதையும் குறைத்து விட்டு வாருங்கள், இதையும் குறையுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதிஸ்தஹ்யகு மினல்லாஹ், மூசா, இதைவிட குறைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது.
5ஐ விடவும் குறைக்குமாறு அல்லாஹ்விடத்தில் இன்னும் ஒரு 10வது தடவை அல்லாஹ்வை சந்தித்து இன்னும் குறைத்து விடு ரப்பே என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இங்கு என்ன பாடம்? ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த அக்கறை, சமூகத்தின் மீது வைத்திருந்த பற்று. இரண்டாவது, இன்னும் ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள், அக்கறை வைத்திருக்கிறார்கள், பற்று வைத்திருக்கிறார்கள். 50ஐ 5ஆக குறைப்பதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த மிஅராஜுடைய பயணம், மிஅராஜுடைய இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த அற்புதமான பயணம் வெறுமனே தொழுகையை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய பயணம் அல்ல, வெறுமனே அற்புதங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய பயணம் அல்ல. மாறாக இந்த பயணம் சமூக பற்றை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லிம் சமூக பற்றுள்ளவனாக வாழ வேண்டும். மற்றவர்களின் சிரமங்களை நினைத்து அவன் கவலைப்பட வேண்டும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு முஸ்லிம் முன்வர வேண்டும் என்ற பாடத்தையும் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜுடைய பயணத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 3 பேர்களுடைய சமூக பற்றை, சமூகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அக்கறையை அல்லாஹு தஆலா பேசுகிறார். அதில் 2 பேர்கள் மனிதர்கள். அவர்களுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை, சாதாரண மனிதர்கள். அதில் ஒருவர், நாம் சூரா யாசீனை ஓதுகிறோம். அந்த சூரா யாசீனில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை பற்றி பேசுகிறார். அவர் நபியும் கிடையாது, சஹாபியும் கிடையாது, அல்லாஹ்வுடைய இறைநேசரும் கிடையாது, சாதாரண ஒரு மனிதர். 72 வருடங்கள் இணை வைத்தவர், 72 வருடங்கள் முஷ்ரிக்காக வாழ்ந்தவர், ஹபீபுன் நஜ்ஜார். கண்ணியமான சகோதரர்களே, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர் தனது சமூகத்தின் வழிகேட்டை பார்த்து கவலைப்படுகிறார்கள். எனக்கு அல்லாஹ் தந்த ஹிதாயத்தை போன்று, நேர்வழியை போன்று எனது சமூகமும் நேர்வழி பெற்று வாழ வேண்டும் என்று அந்த மனிதர் கவலையோடு, அவர் ஊரில் இருந்து மிகவும் தூரத்தில் வாழ்ந்த ஒருவர் வேகமாக ஓடி வந்து தனது சமூகத்திற்கு இஸ்லாத்தை சொல்கிறார், மார்க்கத்தை சொல்கிறார். ஆனால் அந்த சமூகம் அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள். நீண்ட காலம் அவர் முஸ்லிமாக உலகத்தில் வாழவில்லை, மாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் எனது சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்ற சமூக பற்றோடு கவலையோடு ஓடி வருகிறார். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ. அல்லாஹ் சொல்கிறான், ஊருடைய தொங்கலில் இருந்து, ஊருடைய மூலையில் இருந்து ஒரு மனிதர் வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து தனது சமூகத்துக்கு சில புத்திமதிகளை கூறினார் என்று அல்லாஹு தஆலா அவருடைய புத்திமதியை சூரா யாசீனிலே சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த மனிதர் பெரிய இபாதத்துக்கள் ஒன்றுமே செய்யவில்லை, பெரிய வணக்கங்களிலே ஈடுபடவில்லை. மாறாக தனது சமூகத்துக்கும் இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும், என்னை போன்று அவர்களும் முஸ்லீமாக மாற வேண்டும், அவர்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று கவலைப்பட்டார். அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய பெயரை சொல்லாமல் ஒரு மனிதன் என்று சொல்லி கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனிலே, அதிலும் மிக முக்கியமான குர்ஆனுடைய இருதயம் என்று சொல்லப்படுகின்ற சூரா யாசீனில் அந்த நபரை அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்றான், அவரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், சமூகத்துக்காக கவலைப்படுகிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்து இன்னும் ஒரு சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டதை போன்று, இன்னும் ஒரு சமூகத்தின் மீது பற்று வைத்ததை போன்று அந்த சாதாரண ஒரு மனிதர் அவருடைய சமூகத்தை நினைத்து கவலைப்படுகிறார். இது முதலாவது ஒரு மனிதர். இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஆட்சி செய்த ஒரு கொடுங்கோலன், அநியாயக்காரன் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல மனிதர் உருவாகினார்.
அல்லாஹு தஆலா அந்த மனிதன் பேசிய வார்த்தைகளை, அவர் தனது சமூகத்துக்கு செய்த புத்திமதிகளை, சமூகத்துக்கு சொன்ன அழகான வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அவருடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. வஜாஅ ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ. எப்படி சூரா யாசீனில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதர் வேகமாக ஓடி வந்தார், சமூகத்துக்காக உழைத்தார், சமூகத்துக்காக பேசினார், சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டார் என்று ஹபீபுன் நஜ்ஜாரை பற்றி சூரா யாசீனில் அல்லாஹு தஆலா எப்படி சொன்னானோ அதே வார்த்தையை பாவித்து அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய குடும்பம் என்று ஃபிரௌனையும் இணைத்து அல்லாஹ் பேசுகிறான். ரஜுலுன் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் வேகமாக ஓடி வருகிறார். ஓடி வந்து தனது சமூகத்துக்கு சில அழகான புத்திமதிகளை அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இந்த உலகம் அழிந்துவிடும், மறுமைதான் நிரந்தரம் என்ற உண்மைகளை தனது சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டு இவர்கள் நரகம் சென்று விடக்கூடாது என்று அழுது கவலையோடு அந்த சமூகத்துக்கு புத்திமதிகளை சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இரண்டு மனிதர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். ஆனால் சமூகத்துக்காக வேண்டி கவலைப்பட்டார்கள். தன்னோடு சேர்ந்து வாழ்கிற நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, சமூகத்தோடு வாழ்கின்ற மக்களுக்காக கவலைப்படுகிறார். அவர்களுக்கு நலவை சொல்கிறார், அவர்களுக்கு நலவை நாடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த இரண்டு நபிமார்கள் அல்லாத சாதாரண பாமரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனிலே அல்லாஹ் பேசி இருக்கிறான் என்றால், கண்ணியமான சகோதரர்கள், ஒரு முஸ்லிம் சமூக பற்றோடு வாழ வேண்டும், மற்றவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு நலவு நாட வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் ஊடாக சொல்லித் தருகிறான். இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே, மனித இனமே கிடையாது இந்த உலகத்தில். எங்களுடைய பார்வையில் மிகவும் அற்பமான ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, நாம் அறியாமல் எங்களுடைய கால்களினால் மிரிக்கின்ற ஒரு படைப்பு, நாம் அறியாமல் எங்களுடைய கைகளினால் நெசுக்கப்படுகின்ற ஒரு படைப்பு. அல்லாஹ் அந்த படைப்பை குர்ஆனிலே பேசுகிறான். ஒரே ஒரு எறும்பு சகோதரர்களே, ஒரு எறும்பு தனது சமூகத்துக்கு நலவு நாடுகிறது. ஒரு எறும்பு தனது சமூகத்தை பாதுகாப்பதற்கு உழைக்கிறது. ஒரு எறும்பு தனது சமூகத்துக்கு புத்திமதி சொல்கிறது. ஒரு எறும்பு தனது சமூகத்தை நல்வழிப்படுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் அந்த சம்பவத்தை சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சம்பவத்தை சொல்லி அந்த சூராவுக்கு அல்லாஹ் பேர் வைக்கிறான், சூரத்துன் நம்ல், எறும்புகளின் சூரா. ஒரு எறும்பு சமூகத்துக்காக பாடுபடுகிறது. அல்லாஹ் முழு எறும்பு இனத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்த எறும்புகளின் பெயரிலே ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் எறும்புகளை கொல்ல வேண்டாம், எறும்பை நீங்கள் கொல்லக்கூடாது. அந்த எறும்பின் மூலமாக ஆபத்து வருமாக இருந்தால் கொள்ளலாம். சும்மா போகின்ற ஒரு எறும்பை, பாதையிலே செல்கின்ற ஒரு எறும்பை, மலையிலே போகின்ற ஒரு எறும்பை கொல்லக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, எறும்பு என்பது ஒரு அற்புதமான படைப்பு, எறும்பு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியமான படைப்பு. இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனித இனங்கள், உலகத்திலே வாழ்கின்ற ஜீவராசிகள், உயிரினங்களில் 20க்கும் மேற்பட்ட வீதத்தை கொண்ட ஒரு படைப்பு தான் எறும்பு. அல்லாஹ் படைத்த உயிரினங்களிலே 20% எறும்புகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு செய்த பணியை, ஒரு எறும்பு செய்த சமூக சேவையை, ஒரு எறும்பு செய்த சமூக பற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த பாக்கியங்களை, அருட்கொடைகளை, அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற போது முதலாவதாக அந்த எறும்புடைய சம்பவத்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது படைகளோடு, பட்டாளங்களோடு வருகிறார்கள். வரும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்ற இடத்திலிருந்து 3 மைல்களுக்கு அங்கால் ஒரு எறும்பு பேசுகிறது. அந்த எறும்பு என்ன சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாகினக்கும். ஒரு எறும்பு பேசியது, எறும்பு கூட்டம் அல்ல, எறும்பு கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு எறும்பு. அந்த எறும்பு சொல்கிறது, அய்யுஹன் நம்ல்,
அல்லாஹு தஆலா எப்படி குர்ஆனில் முஃமின்களை முஃமின்களே என்று கண்ணியமாக அழைத்தானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா அய்யுஹர் ரசூல் என்று கண்ணியமாக அழைத்தானோ, யா அய்யுஹன் நபி என்று கண்ணியமாக அழைத்தானோ, அது போன்று அந்த எறும்பு தனது கூட்டத்தை அழைக்கிறது, கண்ணியமாக அழைக்கிறது, சமூகத்தோடு கண்ணியமாக பேசுகிறது. எப்படி பேச வேண்டும் என்ற பாடத்தை அற்பமான எறும்பின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நீங்கள் எப்படி தாவாவுடைய பணியில் ஈடுபட வேண்டும், பாவிகளோடு அணுக வேண்டும், மக்களோடு அணுக வேண்டும், பாமரர்களோடு பேச வேண்டும் என்ற பாடத்தை எறும்பின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த எறும்பு சொல்கிறது ஐயுஹன் நம், கண்ணியமாக அழைக்கிறது. எறும்பு கூட்டமே உதுகுலு மசாக்கினக்கும், நீங்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு போய்விடுங்கள், உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் சென்று விடுங்கள். ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது, 3 மைல்களுக்கு அங்கால் இருந்து வருகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த எறும்பு எச்சரிக்கை செய்கிறது தனது சமூகத்தை பார்த்து. தனது சமூகம் அழிந்துவிடக் கூடாது என்று கவலைப்படுகிறது. என்ன சொல்கிறது? உங்களுடைய கூடுகளுக்குள்ளால் சென்று விடுங்கள், வீடுகளுக்குள்ளால் சென்று விடுங்கள். ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது, சுலைமானும் அவருடைய படையினர்களும் உங்களை அழித்து விடக்கூடாது, உங்களை நிறுத்தி விடக்கூடாது, உங்களை நசுக்கி விடக்கூடாது, நீங்கள் அழிந்து விடுவீர்கள், நீங்கள் மரணித்து விடுவீர்கள், உங்களுக்கு அழிவு ஏற்படும் என்று அந்த எறும்பு அழகாக தனது சமூகத்துக்கு நலவை நாடுகிறது, சமூகத்தை பாதுகாப்பதற்காக முன்வருகிறது, சமூகத்துடைய பாதுகாப்புக்கு குரல் கொடுக்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதை சொல்லிவிட்டு அந்த எறும்பு என்ன சொல்கிறது? முக்கியமான ஒரு பாடம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு எறும்பு என்ன சொல்கிறது? வஹும் லா யஷ்உரூன், அந்த சுலைமானும் அவருடைய படையினர்களும் வேணுமென்றே உங்களை மிரிக்க மாட்டார்கள், தெரியாமல் மிரிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு எறும்பு மனிதனை பார்த்து நல்லெண்ணம் வைக்கிறது. மனிதனாக பிறந்த நாம் மற்றவர்களை பார்த்து நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்ற பாடத்தையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எறும்பு சொல்கிறது வேணுமென்று சுலைமான் மிரிக்க மாட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதமானவர்கள் என்பதை எறும்பு அறிந்திருந்தது. சுலைமானுடைய ஆட்சி நீதமான ஆட்சி என்பதை ஒரு எறும்பு அறிந்திருந்தது. அதனால் சொல்கிறது வஹும் லா யஷ்உரூன், தெரியாமல் சுலைமானும் சுலைமானுடைய படையினர்களும் உங்களை மிரித்து விடுவார்கள், உங்களை நெசுக்கி விடுவார்கள், எனவே வீட்டுக்குள்ளால் பாதுகாப்பாக போய்விடுங்கள் என்று அந்த எறும்பு கூட்டம், அந்த எறும்பு கூட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒரு எறும்பு பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எறும்புடைய சம்பவத்தில் இருந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பாடத்தை சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உலகத்திலே ஏற்படும். பாதையிலே செல்ல முடியாத அளவுக்கு ஆபத்துக்கள், பாதையிலே செல்ல முடியாத அளவுக்கு ஃபித்னாக்கள் ஏற்படும். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எறும்பின் மூலம் பாடம் படித்தார்கள். அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து ஒரு எறும்பு, சுலைமானுடைய கூட்டம் உங்களை தெரியாமல் மிரித்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள், உங்களுக்கு ஆபத்து வரும், எனவே வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்கள் என்று அந்த கூட்டத்தை பார்த்து அந்த எறும்பு சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் வெளியே சென்றால் வீட்டுக்குள்ளால் வர முடியாது, அந்த அளவுக்கு ஃபித்னாக்களும் கொலைகளும் ஆபத்தான விடயங்களும் உலகத்திலே நடக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ஸம் பைத்தக், அந்த காலத்தில் நீங்கள் வீட்டுகளுக்குள்ளால் அதிகமாக இருக்க பாருங்கள். நீங்கள் கடைசியாக ஒதுங்கும் இடம் உங்களுடைய வீடாக இருக்க வேண்டும், வீடுகளுக்குள்ளால் அதிகமாக இருங்கள், அது உங்களை பாதுகாக்கும் என்று எறும்பு கூட்டத்தை பார்த்து எறும்பு சொன்ன புத்திமதியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் சிரிக்கிறார்கள். அந்த எறும்பு பேசியதை 3 மைல்களுக்கு அங்கால் இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு தனது படையினர்களை பார்த்து, தனது பட்டாளத்தை பார்த்து சொல்கிறார்கள், இதோடு நாங்கள் நின்று விடுவோம், மறுபாதையில் போவோம், வேறு பாதையால் போவோம், இந்த பாதையால் நாங்கள் போனால் அந்த எறும்புகளை மிரித்து விடுவோம். எனவே அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து ஒரு எறும்பு கவலைப்படுகிறது அல்லவா, அந்த கவலையை நாங்கள் மதிக்க வேண்டும், அந்த எறும்பின் கோரிக்கையை நாங்கள் மதிக்க வேண்டும், ஆசையை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியை மாற்றிவிட்டு இன்னும் ஒரு பாதையினால் போகிறார்கள். போகிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம் தாங்க முடியாது சிரித்துக் கொண்டு போகிறார்கள், புன்முறுவல் பூத்துக் கொண்டு போகிறார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்றான், அந்த எறும்புடைய பேச்சை கேட்ட சுலைமான் சந்தோஷப்பட்டார், சிரித்தார், ஆனந்தம் அடைந்தார். என்ன காரணம்? 2 விடயங்கள். ஒன்று,
இந்த எறும்பு பேசுகின்ற இந்த பேச்சை கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். இரண்டாவது, அந்த எறும்பை பாதுகாக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அந்த எறும்புடைய பேச்சை நான் கேட்ட காரணத்தினால் தான் அந்த எறும்பை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இல்லை என்றால் தெரியாமல் நான் மிரித்து இருப்பேன் என்று அதுக்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உனக்கு நான் நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும். எறும்பு பேசுவதையும் கேட்பதற்கான ஒரு ஆளுமையை, ஒரு தகுதியை எனக்கு நீ தந்திருக்கிறாய், நிஅமத்தை தந்திருக்கிறாய் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று குர்ஆன் மிக விரிவாக அந்த சம்பவத்தை பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஒரு எறும்பு சமூகத்தை பார்த்து கண்ணியமாக பேசியது, சமூகத்தோடு கண்ணியமாக பேசுவோம். ஒரு எறும்பு தனது சமூகம் அழிவை நோக்கி பயணிக்கிறது, அழிந்துவிடும் என்று கவலைப்பட்டது. எனவே முஸ்லிமாக பிறந்த நாம், மனிதனாக பிறந்த நாம், ஓடுகின்ற எறும்பை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த எறும்பு தனது உம்மத்தை நினைத்து, சமூகத்தை நினைத்து, அழிவை நினைத்து கவலைப்பட்டதென்றால் நானும் நீங்களும் எந்த அளவு சமூகத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும், சமூகத்துடைய வழிகட்டை பார்த்து கவலைப்பட வேண்டும், சமூகத்தில் நடைபெறுகின்ற அனாச்சாரங்களை, அழிவுகளை பார்த்து கவலைப்பட வேண்டும் என்ற இரண்டாவது பாடத்தையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். மூன்றாவது பாடம், கண்ணியமான சகோதரர்களே, சமூக பணியிலே நாங்கள் ஈடுபடுகின்ற போது, சமூகத்துக்காக குரல் கொடுக்குகின்ற போது, சமூகத்துக்காக நாம் எம்மை அர்ப்பணம் செய்கிற போது லாபங்களை எதிர்பார்க்க கூடாது, முடிவுகளை உடனடியாக எதிர்பார்க்க கூடாது. அந்த எறும்பு சொன்னது, நீங்கள் வீடுகளுக்குள்ளால் போய்விடுங்கள். போனார்களா இல்லையா என்று அந்த எறும்பு முடிவை பார்க்கவில்லை, போகுங்கள் என்ற நலவை சொன்னது. எனவே சொல்லிக்கொண்டே இருப்போம், நல்லதை பேசிக்கொண்டே இருப்போம், மக்கள் மீது கவலைப்பட்டுக் கொண்டே இருப்போம். முடிவுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான், அதற்கான கூலிகளை அல்லாஹு தஆலா மறுமையில் தருவான். எனவே சமூக பணியிலே ஈடுபடுகின்ற நாம் எறும்பை விடவும் மோசமாக ஆகிவிடக் கூடாது. முகஸ்துதிக்காக, பேருக்காக, புகழுக்காக, அரசியலில் வர வேண்டும் என்பதற்காக சமூக பணிகளில் ஈடுபடக்கூடாது. சமூக பற்றை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. முடிவுகளை எதிர்பார்த்து சமூக பணியில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என்ற பாடத்தை அற்பமான எறும்பு நமக்கு சொல்லித் தருகிறது. நான்காவது பாடம், ஒரு எறும்பு பிரம்மாண்டமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பட்டாளங்களை பார்த்து என்ன சொன்னது? வேணுமென்றே அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், வேணுமென்றே அவர்கள் மிரிக்க மாட்டார்கள் என்று இன்னும் ஒரு இனத்தை பார்த்து நல்லெண்ணம் வைத்தது. எனவே நாங்கள் மற்றவர்களை பார்த்து நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற பாடத்தையும் அற்பமான சிறிய அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு எறும்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜுடைய பாடம், இரண்டு நபிமார்கள் ஒரு சமூகத்தை நினைத்து பட்ட கவலை, ஒரு சமூகத்தை நினைத்து அவர்கள் வருந்தியது, ஒரு சமூகத்துடைய பலகீனத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் உரையாடியது, பேசியதை மிஅராஜுடைய பயணம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இரண்டு சாதாரணமான பாமர மனிதர்களை அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி செய்த அந்த பணியை நாம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும், படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போன்று ஒரு எறும்பை சொல்லி அந்த எறும்பு இனத்தையே அல்லாஹ் கண்ணியப்படுத்தி எறும்பின் மூலமாக பெற வேண்டிய 4-5 படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே இந்த உலகத்திலே வாழ்கிற போது சமூகத்தையும் நினைத்து, சுயநலம் இல்லாமல் பொதுநல உணர்வோடு சமூக நலனுக்காக, சமூகத்துடைய நேர்வழிக்காக, சமூகத்துடைய எழுச்சிக்காக, சமூகத்துடைய வெற்றிக்காக என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை மௌத்துக்கு முன்னால் நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாங்கள் எங்களுக்குள்ளால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எறும்பு வெறுமனே வார்த்தையால் சமூகத்தை பாதுகாத்தது, வார்த்தையால் சமூக உணர்வை வெளிப்படுத்தியது. அல்லாஹ் எங்களுக்கு வளங்களை தந்திருப்பான், எங்களுடைய வளங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியங்களையும் அல்லாஹ் எங்கள் மீது சொரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளையும் முடிந்த அளவு சமூகத்துக்காக அவைகளின் ஊடாக எதை செய்யலாம், என்னதை செய்யலாம் என்பதை பார்த்து மௌத்துக்கு முன்னால் சமூகத்துக்காக ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற